ஸோ யா 250cc ஸோ எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நின்று பைக் வந்து பார்த்துடலாம். யா இதோட ரெவ் அந்த எல்லா விஷயங்களும் 200 விட பெட்டராக இருக்குது. ஏன்னா அது ஒயர் ட்ரைவு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் அ ரைட் பை ஒயர். எஸ், ரைட் பை ஒயரு. நல்லா இருக்குங்க இது ஓட்டுறதுக்கு, அந்த ஃபீலுமே நல்லாயிருக்கு. ஸோ கன்சோல் டிசைனுமே இப்போது 250 இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனை விட இந்த வெர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலக்ட்ரானிக்கலி அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ், எலக்ட்ரானிக்கலாக இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டு. ஸோ நிறுத்தி பார்த்துருவோம் வண்டி எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஃபைன். பைக்ஸோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா 390 அளவுக்கு லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட்ஸ் இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்லி சேஞ்ச். இந்த டிஆர்எல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரைட் பை த்ராட்டில், தென் ஃபுல் டிஎஃப்டி டிஸ்பிளே. மற்றபடி கலர்ஸோட சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த கலர்ஸை விட இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் இந்த பைக்குக்கு வேறு மாதிரி ஒரு எலவேஷன் வந்து கொடுக்குது. ஸ்டில் இட்ஸ் அட்டென்ஷன் கிராபிக் மிஷினுங்க. நீங்கள் 390 வந்து ஓன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ நமக்கு வந்து இப்போ 250 ஓரளவுக்கு டூரிங் டிசைன்ஸில் உங்களுக்கு ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் டைப்பில் நல்ல மைலேஜும் அதே மாதிரி லுக்ஸுமே நல்லா எலவேட்டடாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பைக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே இருக்குது. இப்போது உங்களுக்கு 15 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி, அந்த ஃபினிஷிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அட்வான்ஸ் 390 ஒரு மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்குல்ல, அந்த ஃபினிஷிங் இந்த பைக்கில் இருக்குது. செமையாக இருக்குது. ஸோ ரைட் பண்ண வேண்டியதான். இனிமேட்டு பைக் எடுத்து வண்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓட்டி பார்த்துடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த கன்சோல்ஸோட டிசைன்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன், ரிவ்யூ வீடியோலேயே. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பைக்கோட டிசைன், வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, அண்டு பைக் எப்படி இருக்குது, அந்த லோ பர்ஃபார்மன்ஸ்லையும் எப்படி இருக்குது, அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த கீர் இன்ஸ்டாலேஷன் இஷ்யூஸ் இருக்கா, ஸோ இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். ஓகே நண்பா, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த இனிஷியல் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இந்த வண்டி கொஞ்சம் பவர்ஃபுல்லுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மேனேஜபிளாக கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெட்டர் தான், ரொம்ப மோசமாலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓகே, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ பைக் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 200 விட உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் வந்து இருக்குங்க. சீரியஸ்லி பைக் வந்து பார்த்திங்கன்னா எஸ், இது 390 ஒரு எக்ஸாக்ட் ஒரு காப்பி மாதிரியே இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்ஸில் வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க, தென் டிஜிட்டல் கன்சோலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் பைக்கோட அந்த பொசிஷன், ஸோ கலர் பேட்டர்ன்ஸ் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். பட் இப்போது இந்த பைக்கோட அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி 390 ஓட்டுற அதே ஃபீல் தான் கிடைக்கும். இந்த கன்சோலில் இருந்து உங்களுக்கு அந்த கலர் பேட்டர்ன்ஸில் இருந்து, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் பை ஒரு த்ராட்டல், ஸோ முன்னாடி இருக்க அந்த எல்இடி லைட் முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த 390 வைபை அப்படியே கொடுக்கும். ஜஸ்ட் அந்த 250ங்கிற நேமை வந்து யாராவது பார்த்து ஐடென்டிஃபை பண்ணாதான் உண்டு. பட் அதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிளாக்கில் கொடுத்துருக்கனால அந்த தூரத்துலேருந்து பார்க்குற அப்பியரன்ஸில் உங்களுக்கு 390 மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு பைக்கோட அந்த ஃபீல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பைக்கில் ஏறி உட்காந்து நீங்கள் ஓட்டி அந்த பவர் லேக் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது மட்டும்தான் இது 250 உங்களுக்கு தெரியும். மற்றபடி பைக் அந்த ஃபீல் ஓட்டுறது அந்த ஃபீல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 390 மாதிரியே எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. பட் 390 விட இந்த வண்டி எந்த விதத்தில் எனக்கு பெட்டராக தெரியுது அப்படின்னா அந்த மிட் ரேஞ்ச் அண்டு அந்த லோயர் எண்டில் தான். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இப்போ 390 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக அந்த ஃபஸ்ட்டு இனிஷியல்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் இருக்கும். இல்லை அது லேக்னு சொல்ல முடியாது, சடனாக ஒரு புல்லிங் பிக்கப் வந்து இருக்காது. கொஞ்சம் பைக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கியர்லேருந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் கியர்லேருந்து தேர்ட் கியர் நீங்கள் மாறினீங்க அப்படின்னா, சப்போஸ் எங்கேயாவது ஸ்லோ பண்ணி போகிறீங்க அப்படின்னா தேர்ட் கியர் வந்து கண்டிப்பாக குறைச்சி தான் அடுத்த கியருக்கு வந்து நீங்கள் போகிற மாதிரி அந்த ஒரு இது மேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே ஹை ரேவிங் மிஷின்ஸ் அப்படிங்கிறதுனால. பட் அந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா 250 வந்து இருக்காதுங்க. உங்களுக்கு 250 ஜஸ்ட் நீங்கள் த்ராட்டில் ஓப்பன் பண்ணிங்கன்னா பைக் அப்படியே பிரிச்சுட்டு போகும். அந்த மிட் ரேஞ்சும் சரி, அந்த இனிஷியல்ஸும் சரி அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். அட் த சேம் டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பைக் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசமாக இருக்குது. அந்த ஃபீல் அந்த நிறையவே எலக்ட்ரானிக்கலாக கொடுத்துருக்கனால நீங்கள் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனெக்டிவிட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக் ஷிஃப்டர் வந்து வரும். ஸோ ஜஸ்ட் டேர்ன் பண்ணி பார்த்தலாம் டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு.
ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸிலி மேனேஜபிளான டர்னிங் ரேடியஸ் தான். ஏன்னா இந்த வண்டி வந்து கொஞ்சம் சீட் ஹைட் கம்மி கம்பேர் டு டியூக் 200. நீங்கள் டியூக் 200 கம்பேர் பண்ணுறதும் இந்த வண்டியோட சீட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ நல்லா சென்டரில் உட்காந்துருப்பீங்க. டியூக் 200 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே கிராஸாக உட்காந்துருக்க மாதிரி அந்த ஃபீல் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. அண்ட் மிரர்ஸுங்க, சீரியஸ்லி இந்த மிரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஐ திங்க் இது டாமினார்ஸோட மிரர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கும் சரி. அந்த விசிபிலிட்டியோட அந்த இதுவுமே கிளாஸ் பெருசாக இருக்குது. பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட்லாம் நல்லாவே கிளியராக இருக்குது. ஸோ நல்ல ஒரு மிரர்ஸ் டைப்னே சொல்லலாம். அந்த சீட்டிங் பொசிஷன் வந்து பார்க்கும்போது நல்லா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டரில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது உங்களுக்கு. ஸோ இதனாலே நல்லா கம்ஃபர்டபுளாக டியூக் 200 ஒரு மாதிரி உங்களுக்கு கமாண்டிங்கான ஒரு பொசிஷனில் இருக்குன்னு சொன்னோம். பட் அதை விட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு டீசெண்டாக நீங்கள் உட்காந்து ஒரு லாங் ட்ரிப்லாம் போகிறீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ ஹைவேயில் அப்படியே டச் பண்ணிவிடுவோம். ஸோ அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்குங்க இந்த வண்டியில். ஸோ ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 15 லிட்டர் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மைலேஜ்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு 28லேருந்து 32ங்கிறது ஆவரேஜாக கிடைக்கும். ஸோ இந்த மைலேஜ் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஒரு 250cc இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். 30 bhp கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் 25 Nm ஆஃப் டார்க்கு. ஸோ உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் ரெண்டுமே இந்த கேட்டகரியிலே, அந்த 250cc கேட்டகரியிலேயே இந்த பைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகம். ஸோ இந்த இன்ஜின் வேறு. அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வென்ச்சர் 250ல் பார்த்துட்டு இருக்க இன்ஜின் வந்து வேறு. ஏன்னா அட்வென்ச்சர் 250ல் யூஸ் பண்ணுறது பழைய டைப் ஆஃப் இன்ஜின். பட் இதில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து இந்த LC4C என்ஜினு. ஸோ இந்த என்ஜின் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அட்வென்ச்சர் 390 லான்ச் வந்து ஆக போகுது இல்லையா, அந்த பைக்குக்கு அப்புறம் அதை தொடர்ந்து 250cc கண்டிப்பாக நீங்கள் அட்வென்ச்சர் 250 வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக இந்த பைக்கில் கொடுத்துருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஃபியூச்சர்ஸ் அண்ட் கலர் பேட்டர்ன்ஸ் அண்ட் அந்த லுக்ஸ் எல்லாமே 390 மாதிரி இருந்தாலும் என்ஜினோட செக்மெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் அப்படியே இந்த பைக்கில் இருக்கிறது தான் வரப்போகுது. ஸோ இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு டூரிங் மிஷின் நம்ம சொல்லிட்டோம். ஸோ கண்டிப்பாக அட்வென்ச்சர் 390யோட அந்த ஃப்ரேமில் இது பக்காவாக ஒர்க் ஆகுங்கிறது கேரண்டியான ஒரு விஷயங்க, செம்மையாக இருக்கும். ட்ராங்கோட கெப்பாசிட்டியுமே உங்களுக்கு 15 லிட்டர் கொடுத்துருக்கனால ஒரு நல்ல ரேஞ்ச் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ராக்சிமேட்லி நீங்கள் ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் கிடைக்கும் நீங்கள் ஃபுல் டேங்க் பண்ணிங்க அப்படின்னா. இது ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ரேஞ்சாக தான் இருக்குது. இன்னுமே நீங்கள் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக ட்ரைவ் பண்ணும்போது உங்களால் 30+ மைலேஜ் வந்து நீங்கள் எடுக்க முடியும் இந்த வண்டியில். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். மற்றபடி உங்களுக்கு பைக்கோட அந்த ரைடிங், அந்த ஃபீல், அந்த கம்ஃபர்ட் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு செம்மையாக இருக்குங்க, சூப்பராக வந்துருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 6th கியர் நான் இப்போ போயிட்டுருக்கேன் இல்லையா, இந்த 6th கியரில் கொஞ்சம் லோ ஸ்பீட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். நான் சொன்ன மாதிரியே இது எல்லாமே ஹை ரேவிங் என்ஜின்ஸ். ஸோ நீங்கள் அந்தந்த கியருக்கு நீங்கள் கண்டிப்பாக அந்த RPM வந்து கிராஸ் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 4000 RPM வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 4th கியர் ஆர் 3rd கியரில் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அதே நீங்கள் வந்து ஒரு 5000 6000 கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5th கியர் அண்ட் 6th கியர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அந்த கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டீவியேஷன்ஸ் வந்து இருக்குது பைக்கை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டாப் கியர்ஸில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது. பட் அந்த கரெக்டான கியர் ஷிஃப்ட்ஸில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும் பைக். நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கும் சரி, நீங்கள் ஓட்டுறதுக்கும் சரி அவ்வளோ ரெஸ்பான்சிவாக இருக்கும். ஏன்னா அதுதான் 250யோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷனு. உங்களுக்கு அந்த மிட் ரேஞ்ச் அண்ட் அந்த லோ எண்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து மேனேஜ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் 390 விட எனக்கு வந்து 200cc அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு செக்மெண்ட் அப்படின்னா அந்த 250cc செக்மெண்ட்டு. ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 2.25 லட்சம். அந்த பழைய டியூக் 250 அதே ப்ரைஸ் தான் வருது. ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பைக்கோட நான் சொல்ல வந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நான் இந்த வண்டியை ஓட்டி பார்க்கணும்னு நினச்சேன். அந்த புது அப்டேட் 250 இதுக்கு முன்னாடி ஓட்டினதை விட இதில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.